சார் விஜய் சிபிஐ அவரை முடக்குது, சென்சார் அவரை முடக்குது, இப்பெல்லாம் சொல்லி கொண்டிருந்த இந்த பரபரப்பான தருணத்தில் அதை பற்றி எதுவுமே பேசாமல் ஒரு மீட்டிங்கில் அவர் பேசியிருக்காரு. செயல் வீரர்கள் கூட்டம், நீங்கள் கூட ஏதோ போட்டிருந்தீங்க, செயல்படாத ஒரு கட்சிக்கு செயல்படுற வீரர்கள் கூட்டமா அப்படின்னீங்க. ஆனால் அங்கே விசில் அடித்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இருக்குது. நீங்கள்லாம் கொஞ்சம் பொறாமையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஆர்ப்பாட்டமான செயல்பாடுகளை கண்டு நீங்கள் கொஞ்சம் பொறாமையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் விசில் வாயில வச்ச விசில் எடுக்கவே நமது சின்னம் விசில், ஆமா உங்கள் சின்னம் விசில் இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நாஞ்சில் சம்பத்து, ஆதவ் அர்ஜுனா, அருண் ஐஆர்எஸ் போன்ற முன்கள போராளிகள் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல நாஞ்சில் சம்பத் அவர்கள் ரொம்ப தெளிவா, அவர் பின்னாடி ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்திற்கு மொழி போரை பற்றியும் தமிழை பற்றியும், ஒரு மொழி சிதைஞ்சா என்ன ஆகும், மொழியை சிதைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயில்டா. ஆனா அவர் கூட பாஜக விமர்சிக்கல. இல்ல அது ஜென்ரலா பேசினேன். ஜென்ரலா மொழி சிதைஞ்சா என்ன ஆகும், மொழி சிதைஞ்சா என்னென்னலாம் உள்ள வரும், சனாதானம் எப்படி வரும் அப்படின்னு வரிசையா அதை பத்தி பேசுறாரு. ரொம்ப டீசென்டான ஒரு. விஜய் கவனிச்சு கேட்டாரா? விஜய் கவனிச்சாரா என்னன்னு தெரியலையே. அவர் புரியுமா, அவர் நாஞ்சில் சம்பத் பேசுறது முதல்ல புரியுமா என்னன்னு தெரியல.